கிடைத்தது 108. பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. அந்த 38 மாவட்டத்தில் 8 மாவட்டத்தில் தாவேகா ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியவில்லை. இதெல்லாம் இது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் இப்ப நான் பேச போறது கிடையாது. ஏன்னா முடிஞ்சிடுச்சு, தேர்தல் முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நாங்க மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் பேசி கீசி அடுத்தது உங்களுக்கு என்ன செயல் திட்டம்? தேர்தல் என்பது ஒரு ப்ராசஸ், அவ்வளவுதான். ஒரு கட்சியினுடைய வெற்றி தேர்தலை வைத்து அல்ல. ஒரு கட்சியினுடைய வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்மால் என்ன செய்திருக்கின்றோம், நாம் அதுதான் முக்கியமான வெற்றியை நான் பார்க்கின்றேன். நம்ம கட்சி என்பது ஒரு கட்சி கிடையாது. நம்ம கட்சி என்பது ஒரு இயக்கம். கட்சியை தாண்டி நம் கட்சி இது ஒரு இயக்கம், இது ஒரு மூவ்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், மக்களுடைய இயக்கம். மற்றதெல்லாம் கட்சி, நம்முடைய இயக்கம். சமூக நீதி அடிப்படையிலே தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். சோசியல் ஜஸ்டிஸ், இதுதான் நம்முடைய இலக்கு. இதை அடைவதற்காகத்தான் ஒரு அரசியல் இயக்கமாக வந்து இன்று நாம் அரசியலிலே கடந்த கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டு காலம் நாம் உறுதியோடு இந்த களத்தில் இருக்கின்றோம். நமக்கு முன்னால் நமக்கு பின்னால் தொடங்கிய எத்தனையோ கட்சிகள் காணாமல் போய்விட்டது. ஆனால் நாம் யார் வந்தாலும் சரி, எப்படி அலை வந்தாலும் சரி, 91 ராஜீவ்காந்தி அலை வந்தால் அப்போ ஒரு தொகுதியை நாம் வெற்றி பெறுகின்றோம். திமுக ஒரு தொகுதி வெற்றி பெற்றது. 91 96 ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அலை, அந்த பேரலையில், அதுதான் உண்மையான பேரலை. அந்த பேரலையில நாம் 4